வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெக்னாலஜி நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்குது அப்படிங்கிறத யாரும் வந்து டினை பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணது போய் ஃபோன் வந்து நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் கூட பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபோன் ஓவரா யூஸ் பண்றோம், தூங்கும்போது யூஸ் பண்றோம், காலையில் எந்திரிச்சோன்னே அதை தான் செக் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியதில்லை அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்டாக இருக்குது. லைஃப்பில் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம், எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஃபோன் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து ஒரு யூஷுவல் கம்ப்ளைண்ட். இப்படி இருக்கும்போது எது நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை யூஸ் பண்ணியே நம்மளுக்கு தேவைப்படுற கோலை, நம்மளுக்கு தேவைப்படுற ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக மாற்ற முடியும். அதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OnePlus அப்படிங்கிற ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற ஃபோன்ஸ் இல்லாமல் வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதாவது கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஜென் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு 25 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. கால்ஸ் வந்தால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இல்லைனா இன்கமிங் கால் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா 25 நிமிஷத்துக்கு கால் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து மெசேஜ் செக் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது, கேம்ஸ் விளாட முடியாது, இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக் பார்க்க முடியாது, எந்த ஒரு அப்ளிகேஷனும் பார்க்க முடியாது. இது வந்து ஜென் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜென் துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான ஒரு அடையாளம். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டு டூ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய டாஸ்க்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இதை பண்ணணும், இந்த டாஸ்க்கை முடிக்கணும், இந்த ஹோம்ஒர்க் முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டு அதோடைய ப்ரோக்ரஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தேவை அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அதே நேரத்தில் அந்த விஷயத்துடைய ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் டு டூ ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்கிராஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பிளாக்காக பிளெயினாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. அதில் வந்து ஒரே ஒரு பட்டன் இருக்கும், டச் மீ இஃப் யூ ஆர் டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, நிறையா ஃபோன் யூஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே அந்த அப்ளிகேஷனில் போய் அந்த பட்டனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் மோடில் போயிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து கொடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தடவை நீங்கள் அந்த பட்டனை டச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து உண்மையாலுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறோமே, ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்குமே அப்படின்னு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு போய் நீங்கள் அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ தடவை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ ஓவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்கிராஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் நிறைய டாஸ்க் ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபோக்கஸ் ப்ரொடக்டிவிட்டி டைமர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து 25 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒர்க்கு தான் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரேக் வந்து 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் 4 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நடக்கணும், இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நடக்கணும், இல்லைனா ஒரு சின்ன டீ பிரேக் வந்து வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 4 செஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாங் பிரேக் கொடுக்கக்கூடிய ஃபீச்சரும் இதில் இருக்குது. இது வந்து இப்போது ஐடியில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஹவர்ஸ் வேலை செய்கிறவங்க, உட்காந்து வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸ் ஜாப் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பாப்புலரான டிஸ்ட்ராக்ஷன் பிளாக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்பை வந்து பிளாக் பண்ணுமோ அந்தந்த ஆப்பை வந்து பிளாக் பண்ணிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்தால் தானே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் வந்து இதில் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வராது. அதனால தான் வந்து இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்ளிகேஷன் கிடையாது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறனால அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாக 7 ட்ரையல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கேன், ஃபோனை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம
நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதே நேரத்தில் அதை ஃபன்னாக பண்ணணும், அதை ஒரு கேமோட பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஆப் வந்து உங்களுக்கான ஆப் தான். என்னென்னா இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை கான்சன்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போதும் ஒரு தடவை வந்து நான் வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணும் ஒரு 25 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து சாம்பிளிங் பண்ணுற மாதிரி அது வந்து கவுண்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்டே வந்து உருவாக்கலாம். ஒரு தடவை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு தடவை நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து விதைக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு கார்டை உருவாக்குறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கேம் மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து ஒரே கல்லில் 2 மாங்காங்க. நீங்கள் வந்து கார்டையும் க்ரியேட் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களுடைய ஒர்க்கும் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் நினைக்கிறேன். நானே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்தீங்க, இது மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்க முடியும், நிறைய யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியும். அது வந்து நம்மளுக்கு காமிச்சு நம்மளை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிடும். நேற்று வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறது வழியாகவே வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, டிஸ்ட்ராக்ஷன் மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்லாம் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலாம் டிம் ஆயிரும். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்பேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுங்க. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட் ஸ்பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து மெடிடேட் பண்ணி நம்மளை காம் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு மோடை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வர மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஹெட் ஸ்பேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே கிரியேட் பண்ண ஆப். ஸோ இப்போ வந்து நம்ம பேசும்போது ஃபோன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஃபோனை வந்து ஓவராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கும். பட் இது வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆப்ஸ் வந்து அவங்க மனக்கெட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஓவர் யூஸிங் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபோன்ஸை வந்து ஓவராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்போடைய பேரை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.